கேரள மாநிலம் மலப்புரம் அருகே அதிவேகமாக சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலை தடுப்பில் மோதி நொறுங்கிய பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. அதனை பார்க்கலாம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சதாம். வணக்கம். இந்த விபத்து தொடர்பான முழு விவரம். வணக்கம். அதாவது கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் இந்த ரயில்வே மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து அந்த தடுப்பு சுவரின் மோதி கட்டுப்பாட்டை இழந்து தலைகளாக விபத்துக்குள்ளானது. இது தொடர்பான இந்த பதற சிசிடிவி காட்சிகளும் தற்போது வெளியாகியுள்ளது. இந்த விபத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் 5 பேர் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக கூடுதல் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது கேரள மாநிலம் மலப்புரம் மாவட்டத்துக்கு உட்பட்ட இந்த கூட்டுப்புறத்தில் அமைந்துள்ள இந்த சாலையில் பயணிகளை ஏற்றிக் கொண்டு சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து அந்த ரயில்வே மேம்பாலத்தில் சென்று கொண்டிருந்த ஒரு திடீரென கட்டுப்பாட்டை இழந்து அந்த சாலையின் ஓரத்தில் இந்த தடுப்பு சுவர் மீது மோதி தலைகீழாக கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. அதில் ஒரு கார் மீதும் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் தற்போது ஒருவர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில் மேலும் 5 பேர் நிலைமை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தகவல் உள்ளது. மேலும் பேருந்தில் இருந்த மற்ற பயணிகள் அனைவரையும் பொதுமக்கள் உதவியுடன் தீயணைப்பு துறையினர் பாதுகாப்பாக மீட்டு அக்கம் பக்கத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். இந்த நிலையில் இந்த விபத்து தொடர்பான பதற வைக்கும் சிசிடிவி காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. இதனைத் தொடர்ந்து மீட்பு பணிகளும் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த விபத்து சம்பவத்தால் இந்த நெடுஞ்சாலை முழுவதும் கடும் போக்குவரத்து பாதிப்பு உள்ளாகியுள்ளது. போலீசார் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் அதிவேகம் காரணமாகவே விபத்து ஏற்பட்டதாக கூறப்படும் நிலையில் இது தொடர்பான சிசிடிவி காட்சிகளை போலீசார் கைப்பற்றி விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தொடர்ந்து அனுமதிக்கப்பட்ட அந்த பயணிகளுக்கு தீவிர சிகிச்சையும் வழங்கப்பட்டு வருகிறது.